வணக்கம். தேங்காய் முழு அளவு ஒன்று திருக்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் 4 எடுத்துருக்கேன். பச்சரிசி மாவு 400 கிராம் எடுத்துருக்கேன். சூடேற அளவு லேசாக வறுத்தா போதும். 4 ஏலக்காய் கிள்ளி சேர்த்துருக்கேன். தேங்காய் திருகல் சேர்த்து லேசாக வறுக்கணும். தேங்காய் உள்ள ஈரப்பதம் போய் இந்த அளவு சுருண்டு வரும்போது மாவோட கலந்து இறக்கிடலாம். 1 கப் தண்ணியில் 1/4 கிலோ வெல்லம் சேர்த்து ஒரு கொதி வரணும். வெல்லம் கரையிற அளவு. வெல்லம் கொதி வந்தது இறக்கிடலாம். மாவோட 1 சிட்டிகை உப்பு சேர்க்கணும். வெள்ளைப்பாக்கு சேர்த்து கலந்து விடணும். கொஞ்சமாக வெள்ளைப்பாக்கு சேர்த்து இது மாதிரி சப்பாத்தி மாவு அளவு தட்டிக்கணும். இது மாதிரி பூரி உருண்டை மாவு மாதிரி உருட்டியும் செய்யலாம், பிடி கொழுட்டையோடு செய்யலாம். இட்லி பாத்திரம் சூடானதும் இது மாதிரி பிடி கொழுக்கட்டையும் செய்யலாம். மூடி ஒரு ஆவி வந்ததும் திருப்பி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி அது மேலே இன்னும் கொஞ்சம் வச்சு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் வந்ததும் இறக்கி பரிமாறலாம். வெள்ளை கொழுக்கட்டை கப் அளவில் 1 கப் மாவு, அரை கப் வெல்லம், 1/4 கப்பு தேங்காய் திருகல் சேர்த்து செய்யலாம். வெள்ளை கொழுக்கட்டை